தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள மறுப்பதால் சமக்ரா சிக்ஷா அபியான் என்னும் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசுக்கு வழங்கும் நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. இதை குறித்து சற்று விரிவாக பார்ப்போம். சமக்ரா சிக்ஷா திட்டம் என்றால் என்ன? இது பள்ளி கல்விக்கான ஒருங்கிணைந்த திட்டம் என்று கூறப்படுகிறது. சமக்ரா சிக்ரா என்பது ஆங்கிலத்தில் ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் ஆகும். முழுமையான கல்வி என்பது இதன் பொருள். ஆனால் ஆங்கிலத்தில் கூட மொழிபெயர்ப்பு இல்லாமல் இந்தியில் மட்டுமே கூறப்படுகிறது. 2018-19 நிதிநிலை அறிக்கையில் ப்ரீ பிரைமரி என்னும் பாலர் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கல்வியானது பிரிக்கப்படாமல் முழுமையான விதத்தில் பார்க்கப்படும் என்று இது கூறுகிறது. முன்பு இருந்த மத்திய நிதியுதவி திட்டங்களான சர்வ சிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி, ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் மற்றும் டீச்சர் எஜுகேஷன் அனைத்தும் சேர்த்து முழுமையான கல்வி என்ற பொருளில் சமக்ரா சிக்ஷா என்று அழைக்கப்படுகிறது. RTE என்னும் கட்டாய கல்வி திட்டத்தை செயல்படுத்த உதவுவதோடு மட்டுமல்லாமல் 2020ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த உதவுவதும் இதன் நோக்கமாக கூறப்படுகிறது. இதில் 60% மத்திய அரசின் நிதி, 40% மாநில அரசின் நிதியாகும். உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் நடைபெற்ற காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு பின்பற்றாததால் தமிழ்நாட்டுக்கு அளிக்கப்பட வேண்டிய 2158 கோடி ரூபாய்க்கு மேலான மத்திய நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு ஆசிரியர்கள் ஊதியத்திற்காக மாதந்தோறும் 76 கோடி ரூபாயும் ஆண்டுக்கு 920 கோடி ரூபாயும் செலவழிப்பதாகவும், கட்டாய கல்வி திட்டத்திற்காக ஆண்டுதோறும் 400 கோடி ரூபாய்க்கு மேலாக செலவழிக்க வேண்டியது உள்ளது என்றும் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தை நடைமுறைப்படுத்தாததால் முதலில் மேற்கு வங்காளத்திற்கு சமக்ரா சிக்ஷா அபியான் நிதி நிறுத்தப்பட்டது. இரண்டாவதாக தமிழ்நாட்டுக்கு நிறுத்தப்பட்டுள்ளது. PM ஸ்ரீ திட்டம், பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா என்பதே PM ஸ்ரீ என்று கூறப்படுகிறது. 2022 செப்டம்பர் மாதம் இத்திட்டம் அமைச்சரவையின் ஒப்புதலை பெற்றது. ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கும் மத்திய, மாநில, யூனியன் பிரதேச மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் 14,500 பள்ளிகளை தெரிந்தெடுத்து அவை தேசிய கல்விக் கொள்கை 2020ஐ செயல்படுத்தி முன்மாதிரி பள்ளிகளாகும்படி மேம்படுத்துவதே இதன் நோக்கம் என்று கூறப்படுகிறது. 5 ஆண்டுகளில் மொத்தம் 27,360 கோடி ரூபாய் இதற்கு செலவாகும் என்றும், இதில் 18,128 கோடி ரூபாய் மத்திய அரசின் பங்களிப்பாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. தமிழ்நாடு தமிழ் கற்றல் திட்டம் 2006-2011ஆம் ஆண்டு திமுக அரசு இருந்தபோது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் தமிழை ஒரு பாடமாக கற்பிக்கும் தமிழ் கற்றல் சட்டம் இயற்றப்பட்டது. அது இந்நாள் வரைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கைப்படி பகுதி 1 தமிழ் கட்டாயம், பகுதி 2 ஆங்கிலம் கட்டாயம், பகுதி 3 கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் உள்ளிட்ட பாடங்கள். பகுதி 4 தமிழ் அல்லது ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொள்ளாத மாணாக்கர் தங்கள் தாய்மொழியை விருப்ப பாடமாக படித்துக் கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. இச்சட்டத்தில் 2012ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட திருத்தத்தின்படி தமிழ்நாட்டில் உள்ள KV என்னும் கேந்திர வித்யாலயம், NVS என்னும் நவோதயா வித்யாலயம் பள்ளிகள் தவிர மத்திய கல்வி வாரிய CBSE மற்றும் ICSE உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளும் தமிழ்நாடு தமிழ் கற்றல் சட்டத்தை பின்பற்ற வேண்டும். இது இன்றும் நடைமுறையில் உள்ளது. தேசிய கல்விக் கொள்கை என்ன கூறுகிறது? தமிழ்நாடு அதை ஏன் எதிர்க்கிறது? மும்மொழிக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை 2020 மும்மொழிக் கொள்கையை பரிந்துரைக்கிறது. மாணாக்கர் 3 மொழிகளை படிக்க வேண்டும். அதில் 2 இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இருமொழி கொள்கை நடைமுறையில் உள்ளது. 3வது மொழி என்பது இந்தியை திணிக்கும் முயற்சியாகவே அமையும் என்று தமிழ்நாடு கருதுகிறது. மத்திய நோக்கும் மாநில அதிகாரமும், மாநில அரசின் அதிகாரம் மற்றும் கல்விக் கொள்கைக்கு தேசிய கல்விக் கொள்கை பாதகமாக அமையும் என்று தமிழ்நாடு கூறுகிறது. கல்வி பொதுப்பட்டியலில் உள்ளது. எனவே மாநில அரசும் மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம். தேசிய கல்விக் கொள்கை தேசிய அளவில் ஒரே கொள்கையை கொண்டு வருவதால் அது பிராந்திய, சமுதாய, பொருளாதார மற்றும் பண்பாட்டு வேற்றுமைகளை கருத்தில் கொள்ளாது. மாநிலத்துக்கு பொருத்தமான விதத்தில் கல்வி திட்டம் வகுக்கும் மாநில அரசின் உரிமையை அது பாதிக்கிறது. 4 ஆண்டு பட்டப்படிப்பு, தேசிய கல்விக் கொள்கை பட்டப்படிப்பை 4 ஆண்டு படிப்பாக மறுசீரமைப்பு செய்ய பரிந்துரைக்கிறது.
இது ஓராண்டில் வெளியேறுவோருக்கு சர்டிஃபிகேட்டும் 2 ஆண்டில் வெளியேறுவோருக்கு டிப்ளமாவும் முழுவதும் படித்து முடிப்பவருக்கு பட்டமும் வழங்கும்படி கூறுகிறது. இப்படி படிப்பிலிருந்து வெளியேற பல வாய்ப்புகள் கொடுப்பதால் இடை நிற்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இது உயர்கல்வியின் தரத்தை குறைக்கும் என்று தமிழ்நாடு கூறுகிறது. பொது நுழைவுத் தேர்வுகள். தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள நுழைவுத் தேர்வுகளை தமிழ்நாடு கடுமையாக எதிர்க்கிறது. CUET என்னும் மத்திய பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு, நீட் என்னும் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு ஆகியவை மாநில பாடத்திட்ட மாணவர்களுக்கு பாதகமாக அமைவதுடன் சமூக நீதியையும் பாதிக்கிறது. அவை பயிற்சி மையங்கள் நடத்தப்பட உதவுகிறது. மத்திய கல்வி வாரிய பாடத்திட்டத்திற்கு மட்டுமே உகந்தவையாக உள்ளது என்று தமிழ்நாடு கூறுகிறது. கல்வி ஊக்கத்தொகை. மாநில அரசின் பாடத்திட்டம் நடைமுறையில் இருப்பதால் SC/ST ஆகிய பட்டியல் இனத்தவர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மாணாக்கருக்கு தமிழ்நாடு அரசு கல்வி ஊக்கத்தொகை வழங்குகிறது. மத்திய கல்விக் கொள்கை இதை தடுக்கும். இதை குறித்து வல்லுநர்கள் என்ன கூறுகிறார்கள்? சிறு வயதில் வட இந்திய பள்ளிகளில் படித்து பின்னர் தமிழ்நாட்டில் பிரபல தனியார் நிறுவனத்தில் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற விஜயன், மும்மொழி கொள்கையில் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை திணிப்பதை தவிர வேறு குறிப்பிட்ட பயன் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. இப்போது எந்த மொழியையும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது. நாகர்கோவில் போன்ற சிறு நகரங்களில் உள்ளவர்கள் கூட பிரெஞ்சு, ஜெர்மன் உள்ளிட்ட மொழிகளை கற்றுக்கொள்வதற்கு இப்போது வசதிகள் உள்ளன. இந்நிலையில் கொள்கை அடிப்படையில் ஒரு மொழியை திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மொழி தேவை என்பவர்கள் தாராளமாக அதை கற்றுக்கொள்ளட்டும். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் போன்று மிக முன்னேறிய நாடுகளில் கூட கல்வி என்பது மாகாணங்களை பொறுத்ததுதான். கூட்டாட்சி அரசானது பாடத்திட்டம் பற்றி எதுவும் கூற இயலாது. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் போன்ற வரிசையில் நம் நாடும் வர வேண்டும். சென்ட்ரலிசம் என்னும் மத்திய நோக்கு பாசிசத்தின் முதற்படியாகும். மிகவும் பரந்த பல்வேறு வேற்றுமைகள் நிறைந்த நம் நாட்டில் மத்திய நோக்கு பெருமளவுக்கு, அதுவும் கல்வி போன்ற துறைகளுக்கு தீங்கையே உண்டாக்கும். தற்கால அரசியல் பெரும்பாலும் பழைய காலத்திற்கே நம்மை கொண்டு செல்கிறது. தேசிய கல்விக் கொள்கையானது பழைய காலத்தை சார்ந்தது என்பதால் அது நமக்கு எதிர்கால அடையாளமே இல்லாமல் ஆக்கிவிடும் அபாயம் உள்ளது. தேவைப்பட்டால் இன்னொரு இந்திய மொழியை கற்பதற்கு அனைத்து பட்டணங்களிலும் வசதி இருக்கும் நிலையில் பள்ளிகளில் அவற்றை பயிற்றுவிக்க அவசியம் இல்லை என்று கருத்து தெரிவித்துள்ளார். கல்வி என்பது அடிப்படை உரிமை. தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தினால் கல்வி எதிர்காலத்தில் சிலர் மட்டுமே பெறக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் என்று கல்வியாளர்கள் எச்சரித்துள்ளதாக செய்தி ஒன்று கூறுகிறது. தேசிய கல்விக் கொள்கை அல்லது மும்மொழி கொள்கை பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள், பட்டியல் இனத்தவர் ஆகியோரின் பிள்ளைகளை பாதிக்கும் என்றும் இந்த வல்லுநர்கள் கூறியுள்ளனர். தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசினால் நடத்தப்படும் பள்ளிகள், அதுபோல் இந்தி பேசப்படாத மாநிலங்களில் பள்ளிகளில் இருந்து அம்மாநிலத்தின் மொழியை அகற்றும் முயற்சியே தேசிய கல்விக் கொள்கை என்றும் கல்வியாளர்கள் அஞ்சுகின்றனர். தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட 2019-20 ஆண்டு காலகட்டத்தில் இந்தி பேசப்படாத மாநிலங்களில் இந்தியை பயிற்றுவிக்க மத்திய பட்ஜெட்டில் 50 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்தி பேசும் பகுதிகளில் பிற மொழி ஆசிரியர்களை நியமிக்க பட்ஜெட்டிலோ அதற்கு பின்போ நிதி ஒதுக்கப்படவில்லை. வேறு மொழியையும் கற்கலாம் என்று வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் மொழி ஆசிரியர்களை நியமிக்க எந்த முயற்சியும் இல்லை. உதாரணத்திற்கு, ஒரு மாணவன் 3வது மொழியாக மராத்தி கற்றுக்கொள்ள விரும்பினால் அரசால் மராத்தி மொழி ஆசிரியரை நியமிக்க முடியுமா? நடைமுறையில் போதுமான ஆசிரியர்கள் நியமிக்கப்படாமல் மாணவர்கள் தனி பயிற்சி டியூஷன் எடுக்க வேண்டிய நிலைக்கே தள்ளப்படுவர். மத்திய கல்வி வாரிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடக்கும் CBSE பள்ளிகளை தனியார் அதிகமாக தமிழ்நாட்டில் திறப்பதையும் அதில் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை சேர்ப்பதையும் சுட்டிக்காட்டும் தேசிய கல்விக் கொள்கை ஆதரவாளர்கள் CBSE பள்ளியில் போதிக்கப்படும் 3வது மொழியை தமிழ்நாட்டின் சாதாரண பிள்ளைகள் படிப்பதை தமிழ்நாடு அரசு தடுக்கிறது என்று வாதிடுகிறார்கள். CBSE என்பது இந்தியா முழுவதும் பணியிட மாற்றம் செய்யப்படும் வேலையில் இருப்போரின் பிள்ளைகளின் படிப்பு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நாடு முழுவதும் ஒரே பாடத்திட்டம் இருப்பதற்காக உருவாக்கப்பட்டது. தற்போது நீட் கட்டாயமாகியுள்ள நிலையில் அதை காட்டியே CBSE கல்வி தரமானது போல் காண்பிக்கப்படுகிறது. CBSE பாடத்திட்டத்தில் படிக்கும் அத்தனை மாணாக்கரும் IITயில் சேர்வதில்லை, மருத்துவம் படிக்க செல்வதில்லை. தனியார் CBSE பள்ளிகளில் லட்சக்கணக்கில் செலவழித்து படித்துவிட்டு மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணாக்கரை போல் BA, BSc, BCom படிக்கவே வருகின்றனர். அதை பெற்றோர் புரிந்து கொள்ள வேண்டும். நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகள் மாநிலங்களுக்கு எதிரானதாகவே அமையும். அதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அனைத்து பொருளாதார சமுதாய பின்னணியில் இருந்தும் வரும் பிள்ளைகளுக்கும் கல்வி கொடுப்பதே அரசின் கடமை.
தமிழ்நாட்டில் காலம் காலமாக இருமொழிக் கொள்கையில் படித்து உலக அளவில் மாணாக்கர் உயரும் நிலையில் மும்மொழிக் கொள்கை மாநிலத்தின் உரிமையை பறிக்கும் என்பதை பொதுமக்கள் உணர வேண்டும். வெறுமனே இந்தி எழுத்துக்களை அழித்து எதிர்ப்பின் தரத்தை குறைப்பதை விட இதை குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் திராவிட கட்சிகள், மாநில கட்சிகள் ஏற்படுத்துவதே தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கும் சரியான வழியாகும். நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். இது போன்ற விரிவான செய்தி அறிக்கைக்கு தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.